நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகலை, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் உங்களை விட்டு கடந்து போகுது. உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய தாக்கத்தை கொடுத்த உங்களுடைய உறவா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய நட்பா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய காதலா கூட இருக்கட்டும், அத்தனை பேரும் என்ன பண்ண போறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ண போறாங்க, ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மன வலிமை உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு மன வலிமை அதிகம் தான். ஆனா அந்த கூட இருக்க உங்களுடைய சூழ்ச்சியை பார்த்து 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 மனித பிறவியே எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் இவங்க கூட ஏன்டா இருக்கேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு என் சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு ஒரு போராட்டத்துல இருந்தீங்கன்னா, அந்த போராட்டத்தை தூக்கி வச்சுட்டு உண்மையான நட்புகள் உங்க கூட இருப்பாங்க. போலியான உறவோ நட்போ உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகம் கொடுக்க போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுடைய குடும்ப ஒற்றுமை அதிகமா இருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை, அண்ணன் தம்பி ஒற்றுமை, அக்கா தங்கச்சி ஒற்றுமை, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் சரியாகி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாசத்தை என்ன பண்ணலாம், தனுசு ராசிக்காரர்கள் இயக்கலாம். அதுபோல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் விலக போகுது. அது சின்ன அமௌண்டா இருக்கலாம், இல்லை பெரிய தொகையா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகையோ அல்லது உங்க தேவைக்கேற்ற பணமோ உங்க கையில கிடைப்பதற்கான வாய்ப்பை கிரகம் கொடுக்க ரெடியா இருக்கு. ஸோ மூத்த சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரகத்துடைய வலிமையில இருக்கு. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை பார்க்காங்கல்ல, உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் ஓப்பன் டிக்ளா சொல்றீங்களா, கொஞ்சம் அதை நிப்பாட்டுவீங்க. ஏன்னா நீங்க ஃபுல்லாத்தையும் சொல்லி 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 என்ன ஆகுதுன்னா அதை அவங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ அப்போ ஓப்பன் டிக்ளேர் என்பது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனை உண்டு பண்ணிடும். கொஞ்சம் கவனமாக நீங்க உங்க எதிர்கால திட்டத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசத்துலேருந்து கிரகம் சூப்பராக கொடுக்க போது. கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது என்பது உண்மை.